இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த காலகட்டத்திலே அவங்க கோயிலுக்கு தான் அப்படின்னு சொல்லி தர்ம செட்டில்மெண்ட் எழுதியிருக்காங்க. இப்படியெல்லாம் தீர்ப்பு இருக்கும் பட்சத்தில் இத்தனை கவர்மெண்ட் இத்தனை காலகட்டம் 60 ஆண்டு காலகட்டமாக ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்த 100 கோடி ரூபாய் பெருமான நிலம் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னா நீங்க எங்க சொந்தக்காரங்க இல்லை, எனக்கு தெரியாது. அப்ப நிர்வாக திறமை இல்லைன்னு தானே சொல்லலாம். இந்த இடத்துல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறாரு அவரு. இதை வெளியே கொண்டு வந்தவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேங்கிறாரு. எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒரு அங்குலம் கூட நாங்க விட மாட்டோம். இல்ல இவங்க ஒண்ணு இதை வெளியிடலையே. தற்காலிகமா எதுக்கு அன்னைக்கு மட்டும் ஒரு ரிஜிஸ்டர் மாறுறாரு? இது யாரோட ஏற்பாடு? சந்தேகங்கள் வருமா வராதா? கட்சிராஜாவும் இப்ப எப்படி இருக்காரு? இந்த மாதிரி கோயில் விவகாரத்துல எல்லாம் இறங்கி அடிப்பாரு காணுமே. மதவாதம் அப்படின்னு சொல்றாங்க. மதசார்பற்ற பிஜேபி சொல்றோம். மதவாதத்தை தூக்கி பிடிப்பது தாவை. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் என்றால் ஒரு பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு போக போக தெரியும். ஏன்னா அவர்களுக்கு எங்க இருந்து உத்தரவு வருதுன்னா, வாட்டிக்கான்ல இருந்து உத்தரவு லைலா காலேஜில் இருந்து ஆக்டிவேட் ஆகி தலைமைச் செயலகத்தில் செயல்முறைப்படுத்தும். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் ஊடக பிரிவு துணைத் தலைவர் TPS செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை ஒரு புதிய இயக்கம் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொன்னப்ப நயினா நாகேந்திரன் என்ன சொன்னாரு, யார் போறதுனாலும் பாஜகவுக்கு ஒரு பெரிய இழப்புலாம் இல்லை, பாஜக அதோடைய கட்டமைப்போட நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஆனால் அந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது பெருமளவு பாஜக வந்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, அவரே மேடையில் பேசும்போது சொன்னார், இங்கே பாஜகவிலேருந்து வந்திருக்கிறாங்க, மேலும் சில கட்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க, திமுகவும் சொல்கிறார், அதிமுகவும் சொல்கிறாரு, ஆனால் பெரும்பாலும் பாஜகவிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இளைஞர்கள், பாஜகவிலேருந்து இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்களா? இல்லை, இது அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ நேற்று நடந்த மீட்டிங் மாநாடு அப்படிங்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு கட்சியாகவே தொடங்கலாது. ஆமாம், ஒரு அமைப்பு உள்ள அமைப்பு. அந்த இப்போ கூட இப்போ எடுத்துக்க முடியாது. இப்போ போக போக பார்த்தா கழுதை கெட்டு கட்டிச்சவரான கரையாக அவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ஜிஓ நடத்துகிற மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. எத்தனையோ போதை ஒழிப்பு அமைப்புகள் இருக்குது. டாக்டர் ராமதாஸ் ஐயா அப்போ இருந்து போதை ஒழிப்புக்காக நிறையா மாநாடுகள் எல்லாம் இருந்தாலும் போதை பயன்பாடு குறையிலையே இல்லை குறையலை அப்படிங்கிறது அது வேற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்ணாமலை அப்படிங்கிறது அவரோட ஒரு இயக்கம், நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னாரு. இன்றைக்கி கிளியராக சொல்லிட்டார் அந்த மேடையில், நான் 50 லட்சம் பேர் சேர்ந்தாதான் நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இளைஞர்கள் பெருவாரியாக போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது உண்மை கிடையாது. அன்னைக்கு நிறையா அவர்களை சொம்பு தூக்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு 2 லட்சம் பேர் வந்தாங்க, 3 லட்சம், அதெல்லாம் கிடையாது. என்னிடம் ஆதாரம் இருக்குது. வெறும் 20,000 பேர் டு 25,000 பேர் தான் அதில் கலந்துக்கிட்டவங்க, மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்க. பொள்ளாச்சியில் நடந்த சில ஒரு ஐபி ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தா கூட அவ்வளோதான் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அது ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் சார்ந்ததாக கிடையாது. கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் யாருமே கூப்பிடலை, வைக்கலை. என்கிட்ட இருக்குது, போஸ்ட்டு போட்டு ஒட்டியிருக்காங்க, சோசியல் மீடியாவில் பரப்புரை பண்ணியிருக்காங்க. அதே போல் பஸ் வாகனம் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு புதுக்கோட்டை, சென்னை இதை போன மாநகரிலிருந்து இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி பஸ் எல்லாம் ரெடி பண்ணி அழைத்து செல்லப்பட்டார்கள். ஒன்று முதல் மீட்டிங் என்னதான் சொல்லுவார் அப்படின்னு போன அத்தனை பேர்த்துக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அவர் இன்னும் 1 வருஷத்துக்கு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டார். அப்போ அவர் அரசியல் பண்ண போகிறது கிடையாது. 2031 சொன்னார். 31 விஜய் ஆட்சியை பிடிப்போங்கிறத அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் எப்படி சொல்லியிருக்காருங்களா, பிஜேபி ஆட்சியை பிடிக்கும், விஜய் ஆட்சியை விட்டு இறங்குறது கன்ஃபார்மு. அது அவர் சொல்லிடல, எல்லாத்துக்குமே தெரியும். அது 2031 வரையும் காத்திருக்க தேவையில்லை. நம்ம அதுக்கு முன்னாடியே நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்படிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவர் முதல்லே சொல்லிட்டு போயிருக்கலாம், நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிடுறேன்,
நான் வந்து இந்த மாதிரி வந்து 4 பேர்த்துக்கு தையல் மிஷின் கற்றுக் கொடுக்க போகிறேன். இதை போல் நிறைய அமைப்புகள் இருக்குது. அதோட ஒரு எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத குடும்பத்திலேருந்து இளைஞர்களை அழைச்சிட்டு வரணுங்கிறது தான் அரசியலுக்கு. அவர் அரசியலுக்கு அழைச்சிட்டு வந்த மாதிரி தெரியலையே. அவர் நிறையா பேர் அரசியல் இயக்கம் அப்படின்னு ஏன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. அந்த மீட்டிங்கில் தெளிவாக தெரியுது, நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கேன் வீதி லீடர்னு. அதை நான் முன்னாடி ஆரம்பித்தப்ப எனக்கு யாரையும் தெரியாது. அது வந்து சரியாக என்னால் செயல்படுத்த முடியல. அதனால் பாஜகங்கிற ஒரு மாபெரும் குதிரை மேலே ஏறி சவாரி செஞ்சேன். இரும்பெரும் தலைவர்களை பயன்படுத்தினேன். இன்றைக்கி அதை வச்சு நான் கொஞ்சம் பாப்புலாரிட்டி தேடிட்டு இப்போ திருப்பி இருக்க அந்த அமைப்பை மிகப்பெரிய அளவில் செய்ய போகிறேன். அதை தாண்டி ஏதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதில் இல்லை, அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கல, அரசியலுக்கு வர மாதிரி தெரியலன்னா ஏன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் கூட்டணும், இவ்வளோ பெரிய செலவுகள் பண்ணி மாநாடு? இல்லை, அதுதான் அது வந்து இந்த என்ஜிஓ கம்பெனியை பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு. அது அதில் வேணா அவர் சொன்னதில் ஜெயிச்சிட்டார். அப்படி தான் எடுத்துக்க முடியும்னு ஒழிச்சு இது ஒரு அரசியல் இயக்கமாக மாறுங்கிறதுல எனக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. அவரை பின்தொடர்ந்த இளைஞர்கள்லாம் இப்போயே சோர்ந்துட்டாங்க. ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் அதான் உணர்ச்சி வசப்பட்டு போன எல்லா பேருமே சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க வந்து சரி இது அரசியல் இயக்கமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்து எல்லாத்தையும் பூட்டி வீட்டுக்கு. ஆமாம், அதை சொல்கிறாரு. அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இன்னொன்று சொல்கிறாரு, நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், வெளியில் வரும்போது அந்த இந்து அந்த என்ன இது மதம் எல்லாத்தையும் நான் வீட்டுக்குள்ளே முடிச்சுட்டு சாதாரணமாக ஒரு சாமானியமாக வெளியில் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன சொல்ல வராரு? அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து எப்பயுமே பேச்சொன்றும் செயல் ஒன்றாக தான் இருக்கும், செய்வதொன்று பேசுகிறது ஒன்றா இருக்கும். இதுதான் அவரோட கடந்த கால வரலாறே. தான் அவர் சொன்னதை செஞ்சது கிடையாது. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன் இந்த இயக்கம் கட்சியாக மாறாது அப்படிங்கிறது. சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ வந்து நான் டெலிபரேட்டாக வந்து இங்கே வந்து நான் வந்து இதில் போய் பல்லாக்கு தூக்குனார். நான் வந்து பல்லாக்கு தூக்குவேன், நானே நேரடியாக வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து மயிலாடுதுறை தர்மாதீனம் வந்து அவர் தூக்குனார். அப்படிங்கிறப்ப இதை போல் பல கட்டங்களில் வந்து அவர் பேசியிருக்காரு. சரிங்களா? இதே திருப்பலங்குன்ற மேட்டரில் வரையும் வந்து அப்போ ஸ்லோ டவுன் ஆகிட்டார், அவரோட முகத்தை மாற்றி கொண்டார். இருந்தாலும் பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்போ வந்து அவர் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கலட்டி வைத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் ஜாதியாக இல்லாமல் மதமாக இல்லாமல் ஒரு சாமானிய மனிதனாக நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வருவேங்கிறத போல் உள்புறத்தில் ஒரு வேலை செய்வார், வெளியே ஒரு வேலை செய்வார் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறார். இன்டர்னலாக நான் வந்து சில வேலைகளை செஞ்சுட்டு இருப்பேன், வெளியே வர்றப்ப நான் வேற ஒரு முகத்தை காட்டுவேன் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஆளுங்கட்சியும் பெருசாக ஒன்றும் குறை சொல்லலையே, அது எப்படி? ஆளுங்கட்சியை குறை சொல்வதுக்குன்னு அவர் என்ஜிஓ ஓட்டணும். இனிமேல் வந்து அது என்ன 12A Form 20 இதெல்லாம் வச்சு ஃபாரின்லேருந்து ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ண அதுக்கு இந்த ஆளும் கட்சி வந்து அவருக்கு உதவிகரமாக இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு இருந்தால் தானே முடியும். வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றது போகிறது, வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு பண்ணு இங்கே என்ஜிஓ நடத்துறது, இந்த போதை ஒழிப்பு அப்படிங்கிறது மூலம் நிறையா ஃபண்டை வந்து திரட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தானே பண்ண முடியும். இதே குற்றச்சாட்டு ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது வந்தது இல்லை, வசூல் அதிகமாக. அதில் அவர் கைது இருந்தவர் அதை செய்வார். இப்போ அதுக்கான ஒரு ஆயுதம் தான் இந்த போதை ஒழிப்பு மாநாடு. இதை தொடர்ந்து அங்கங்கே செய்வோங்கிறது. அதன் மூலம் பெரும்பாலியான தொகைகளை வந்து திரட்டுவார். அதில் அது ஒன்றும் மாற்றுக்கிறது சொல்ல முடியும். ஆனால் அன்னைக்கு எதிர்பார்த்தது ஆளுங்கட்சியை கொஞ்சம் எதிர்த்து பேசுவார், அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு இது. ஆமாம், அவர் கட்சி அறிவிக்க போகிறோம், 3 இதை பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு நிறையா பேர் வந்து ஒரு எழுச்சியோடு இருந்தாங்க, எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. நம்ம மாநிலத்தை விட பிற மாநிலத்தில் இருந்து நிறையா பேர் வந்து ஒரு ஆர்வத்தில் உந்துதலில் வந்தாங்க. இப்போயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவரை தூக்கி பிடித்தவர்கள் நிறையா பேர் இப்போ மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உண்மை முகத்தை தனக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சிலரை தவிர. அப்படிங்கிறப்போ வந்து பிஜேபியில் இருந்து அவர் சொன்னது போல் வந்து சிலர் என்னதான் நடக்குதுன்னு பார்க்க போனவங்க கூட கொஞ்சம் பேர் உண்டு. மாநில அளவில் பொறுப்பில் இருந்தவங்கலாம் போனாங்க. இல்லை, அங்கே பாருங்கள் முன் வரிசையில் யார் போயிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கைவிட்டு இவங்க போயிட்டாங்க அப்படின்னு பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். முன் வரிசையில் இடம்பெற்றிருந்தாங்கல்ல,
அதில் இதுல இருந்து பெருந்தலைவர் இங்கே வந்துட்டாங்க, இந்த பெரிய பொறுப்புல இருந்து இவங்க வந்துட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க. நீங்கள் சொல்லும்படியா பிஜேபியிலேருந்து போயிட்டாங்க யார் போனாங்கங்கிறத நீங்கள் அந்த விஷுவலில் நீங்கள் காட்டுங்க. கரூரில் பேசின முதலமைச்சர் விஜய் வந்து எந்த இடத்துலையும் இப்போ ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை அப்படின்னு பேசினார் இல்லையா? அவர் பேசினார். அப்படியே யாராவது சொன்னாங்கன்னா என் பேரை சொல்லுங்கள், உங்கள் தம்பி தான், உங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் பேசினார். ஆனால் உங்கள் மாநில தலைவர் இந்த ஆட்சியில் லஞ்சம் ஊழல் இருக்குது அப்படின்னு குற்றம் சுமத்துறாரு. ஆதாரத்தோடு சொல்கிறாரா இல்லை எதிர்கட்சியை குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாரா? ஏன்னா ஒரு முதலமைச்சரே வந்து அந்த மாதிரி சொல்கிறார். நாங்கள் பாருங்கள் இப்போ 50 நாளில் 55 நாளில் எந்த ஒரு இதுவும் இல்லை, இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த லஞ்சம் ஊழலை ஒழிக்கவே முடியாது அப்படின்லாம் பல பேர் சொன்னாங்க, அதை நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் மாநில தலைவர் ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டார். அவருக்கு வரும் தகவலின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். நம்மளே நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை அந்த தகவல் வேற, ஆதாரம்னு ஒன்று வேணும்ல அரசை குறை சாட்டும்போது. இப்போ வந்து அரசை குறைச்சாட்டுறப்போ வந்து ஆதாரம் அப்படின்னா, இப்போ பேக்டோரில் வாங்குகிற எல்லாத்துக்குமே ஆதாரம் வச்சுட்டு வாங்குறது கிடையாது. இதை வந்து நிறுவீங்கள் அப்படின்னா வந்து என்ன, அவங்க நான் ஒரு பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களா இல்லை கையொப்பம் மட்டும் ஒப்பந்தம் போட்டுட்டு வாங்கிக்கிறாங்களா? எல்லாமே பேக்டோரில் தான் வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப இதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு செயல் எப்படி நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் இப்போ லாஸ்ட்டில் கூட சொல்லியிருந்தேன், கல்குவாரிகள் மூடப்படுது, திறக்கப்படுது. நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. அந்த போனதில் இது சொன்னீங்க, அரசு வழக்கறிஞர், அதில் வந்து புஷி ஆனந்த் அமைச்சர் மேலே ஒன்றும் குற்றச்சாட்டு இல்லை. புஷி ஆனந்த் ஏதோ அவ்வளோ வாங்கிட்டார், இவ்வளோ வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அவங்க கட்சியை சார்ந்தவங்களே நிறையா சொல்கிறாங்க. அது நடைமுறையில் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம மட்டும் சொல்கிறது கிடையாது. அதே போல் வந்து கார்ப்பரேஷனில் புஷி ஆனந்த் வாங்கியிருக்காரு, திரும்ப கொடுத்துருக்காருங்கிறத போன தடவையே நம்ம ஒரு சொல்லி, இதை போல் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போயும் சொல்ல போனால் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த மோட்டல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு அட்வொகேட் விஜய்ன்னு இருக்கு, அப்படியா அவர் சொல்கிறத வச்சு தான் எல்லாமே பண்ணுறாரு. அந்த விஜய் பார்த்திபன் அவர்கள் ஒரு அட்வொகேட்டு சேலத்து, அவர் மூலம் தான் எல்லாமே பரிமாறப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே இப்போ திமுக ஆட்சியில் வந்து இவங்க கவர்மெண்ட் இருந்தாங்க, அதில் அவ்வளோ பண்ணாங்க இவ்வளோ பண்ணாங்கன்னு சொன்னதை வச்சு தானே பண்ணீங்க. அவங்க சொத்தை கணக்கெடுக்கிறது வேற. இவர்கள் இவங்ககிட்ட இந்த முறையில் இப்படி வாங்கினாங்கன்னு யாராச்சும் ஆதாரத்தோடு சொன்னாங்களா? அது கிடையாதுல்ல. அப்படிங்கிறப்ப வாங்கப்படுவது என்பது பேக்டோரில் வாங்குகிறாங்க, அது ஊர்ஜனம் ஆகுது, அது 100% நிதர்சனம் தான். ஊழல் புறையோடி போயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் என் நண்பர் சொன்னார், மீனாட்சம்மன் கோயிலில் 2 சூப்பரண்டன்ட்டு, எந்த ஒரு ஆட்சி காலத்திலே அப்படி நடக்காத ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா. ஒரு பேர் அன்பழகன் ஒருத்தரும் ரகு, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பெரிய லெவலில் முன்னாடி போகிறதுனா ஒரு அமௌண்ட்டு இதெல்லாம் வெளியில் வச்சு ஒரு மாதிரி வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் போய் திருச்செந்தூரில் போய் 2000 ரூபா ஆனதை பிடிச்சார். இதெல்லாம் வந்து 5000 10,000 5000 மேலே போகணுமா 5000 ரூபா. அது பக்தர்கள் கிட்ட போய் பார்க்கணும்னா தரிசனம் பண்ணணும், அந்த மாதிரி வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. இது அமைச்சருக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியாது, தெரியாத விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. பட் அந்த சூப்பரண்டன்ட்டுகள் வந்து அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது அவங்க நான் நேரடியாக அங்கே கோயிலில் வச்சா வாங்குவாங்க, அதுக்குன்னு சில பேர் நியமனம் பண்ணுறாங்க, அவங்கள வச்சு அங்கே வாங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, அவங்க போனேமே அவங்க உள்ளே அனுப்புகிறாங்க. இது நிதர்சனம். அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இவங்க என்ன ஆய்வு பண்ணாங்கன்றாங்க. இதை போல் ஒவ்வொரு துறையிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் கோயில்னு சொன்னோன்னே இன்னொரு விஷயம், உங்கள் தலைவர் ஒன்று சொல்லியிருக்கிற பழனி கோயிலில் 1 ஏக்கர் 40 சென்ட் அவசர கதியில் பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது கோவிலுங்களும் யாருக்கும் நாங்கள் பட்டா கொடுக்கல, இது வந்து விற்கவும் முடியாது, ஆதாரம் இல்லாமல் குறை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு ரமேஷ் அமைச்சர். பழனி கோயிலில் வந்து விஷயம் வேறுங்க. பழனி கோயில் வந்து 1 ஏக்கரா 40 சென்ட்டு, அது வந்து 100 கோடி ரூபா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1988 வந்து அந்த காலகட்டத்திலே வந்து அவங்க வந்து கோயிலுக்கு தான்
அப்படின்னு சொல்லி தர்ம செட்டில்மெண்ட் எழுதியிருக்காங்க. கோயிலோட பயன்பாட்டுக்கு, கோயிலுக்கு உபயோகப்படுத்தும் பக்தர்களின் பயன்பாட்டுக்காக பட்டதுன்னு சொல்லி எழுதி தெளிவான மூலப்பத்திரத்தில் எழுதி 63 இருந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 வந்து இந்து அறநிலைத்துறைக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கைதாக இருக்கு. அதே போல் 1963 இருந்து வந்து பார்த்தா கூட உங்களுக்கு வந்து 133/1988 OS நம்பரு. அதில் தீர்ப்பு வந்ததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு சொந்தமான நிலம் தான் வந்திருக்கு. இப்படியெல்லாம் தீர்ப்பு இருக்கும் பட்சத்தில் இத்தனை கவர்மெண்ட் இத்தனை காலகட்டம் 60 ஆண்டு காலகட்டமாக வந்து ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து சில நாட்கள்லேயே ஒரு நிலம் 100 கோடி ரூபா பெருமான நிலம் வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னா நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்கள்ல எனக்கு தெரியாது, அப்போ நிர்வாக திறமை இல்லைன்னு தானே சொல்லலாம். அந்த இடத்துல இத்தனை ஆண்டுகள் இறந்த அதே அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கணும், இல்லை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கணும், அவங்களை மீறி பண்ண முடியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று நிர்வாக திறமை இல்லைன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வால்வ் ஆகி பண்ண சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். என்னோட உறவினர்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு தெரியல, இவங்க தான் புதுசாக இவங்க சொல்லி தான் எனக்கு. சரி, உறவினர் இல்லை, ஒரு சரி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறாரு அவர். அதுதான் இது வந்து இதை வெளியே கொண்டு வந்தவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேங்கிறாரு. எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இதை கொண்டு வந்து நீங்களே தப்பு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறீங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இன்னொன்று வந்து ஒரு ரிஸ்டார் வந்து படியினை நீக்கம் பண்ணியிருக்கீங்க. அந்த கோயிலில் இருந்த ஜேசி இருக்கார் பாருங்க, அவர் பழனிசாமின்னு நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவச்சு அவரை இப்போ வந்து ப்ரொமோஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கீங்க. பட் இந்த மாதிரி ஒரு சுட்டி வேஷல்ல அந்த ப்ரொமோஷன் தேவையா? அங்கே வந்து ஒரு டிஸ்பியூட்ல இருக்கு, இவர் இருந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? விசாரணை முடித்து தானே நீ ப்ரமோஷன் கொண்டு வந்திருக்கணும். அதுக்கு அவசர கதியா அப்ப கொண்டு வர வேண்டிய நீட் என்ன இருக்கு? இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஆமா அவரை சென்னைக்கு ப்ரொமோட் பண்ணி ஐ திங்க் அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் ஒப்பிடும் பார்க்கும்போது அப்ப இதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியாதா? நீங்க சொந்தக்கார உறவினர் இல்லை, 4ஆம் 5ஆம் லேயர்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு பினாமியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், நம்ம அப்படின்னு சொல்ல வரல, இருந்தாலும் நம்ம சொல்றோம். நம்ம அதை வந்து வெளிக்கொண்டு வந்தவங்க மேல நான் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயமாப்படும்? ஒரு அங்குலம் கூட நாங்கள் விட மாட்டோம். இல்ல இவங்க ஒண்ணு இதை வெளியிடலையே, இதை வெளியே கொண்டு வந்து ரவிக்குமார்னு ஒருத்தர், ராம ரவிக்குமார்னு அவர் சொல்லேன்னா வெளியவே தெரிஞ்சிருக்காதுல்ல. அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கப்படுது, எல்லாம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி எங்க நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப இதை வெளியே கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக சம்பந்தப்பட்டவங்களை நான் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன்னா அது மிரட்டல் தான். நாங்கள் பண்ணுறதை எதையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. இல்லை, அவர் சொல்றது நில முறைகள் நடந்ததுன்னா நடவடிக்கை எடுப்பாங்கிற. இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த கோயில் நிலத்தை இல்லைங்க, பழனியில் இருக்கிற டிஸ்பியூட் வேற. பழனியில் வந்து ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டாங்க, அந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்க மேலே போட்டிருக்காங்க. அதே போல் அந்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த அது தற்காலிகமாக எதுக்கு அன்னைக்கு மட்டும் ஒரு ரிஜிஸ்டர் மாறுறாரு, இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு, இது நடைமுறையில் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. எத்தனையோ ரிஜிஸ்டார் போனால் ஒரு இன்சார்ஜ் ரிஜிஸ்டார் வருவாங்க. பட் பர்டிகுலராக அன்னைக்கு உடனே வந்த அன்னைக்கே வந்து அவர் எதுக்கு பதிஞ்சு கொடுக்கணும்? இது யாரோட ஏற்பாடு? சந்தேகங்கள் வருமா வராதா? சந்தேகங்கள் பட்டு அந்த சந்தேகத்தை கேள்வியாக நடைமுறையில் செஞ்சுட்டு அன்னைக்கு பார்த்து இவங்க பதிவு பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து ஒரு நாள் வந்து இன்சார்ஜில் இருக்க ஒரு ரிஜிஸ்டாரு எப்படி இவ்வளோ பெரிய டிஸ்பியூட்ல இருக்க ஒரு நிலத்தை, வேல்யூ உள்ள ஒரு நிலத்தை நீ வந்து எப்படி வந்து அதுவும் பல முறை வந்து ஹெச்ஆர்என்சில இருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்ட ஒரு நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம்? எப்படி கொடுக்குற அளவுக்கு வந்துச்சு? இது சந்தேகங்கள் வருமா வராதா? அப்ப இது சந்தேகங்கள் எழுப்புறவங்களை நாங்க மிரட்டும் தோணியில எஃப்ஐஆர் போடுவோம் அப்படிங்கிறது இது எந்த வகையான போக்குன்னு தெரியும். கரூர்ல பாத்தீங்கன்னா இதே போல கோயில் பிரச்சனை இதுதான். கோயில் நிலங்கள் தொடர்பாக கரூர் முதலமைச்சர் விஜய் போயிருக்கும்போது அது எம்ஆர் பாஸ்கர் மேடையிலே ஒரு இது வைக்கிறார், கோரிக்கை வைக்கிறார். இப்போ அதுக்கு வந்து எதிர்ப்பு எல்லாருமே தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இத்தனை ஆண்டு காலம் அவங்க அங்கே இருந்தாங்க, அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்தவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. 1888 வந்து அந்த
அப்போ இருந்து பார்த்தோம் அப்படின்னாலே அந்த நிலத்தோட தன்மை யார் இருந்தாங்க அப்படிங்கிறது. இது வந்து 1963 அப்போ இருந்து வாழ்ந்து பயிர் வச்சுக்கிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. 1963 வந்து ரயத்வாரி பட்டான்னு சொல்லி தான் ஒன்று வந்து, அதுனா ரயத்வாரி பட்டானா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்க, பயிர் நிலங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரியா இருக்கிறவங்க அதே கோயில் நிலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ரயத்வாரி பட்டால காடாக இருக்கக்கூடாது, கோயில் நிலமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஆய்வுக்குழு உட்படுத்தப்பட்டு செட்டில்மெண்ட் தாசில்தார் வந்து ஒரு செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க அந்த ஆய்வுப்படுத்தி. எப்படின்னா இந்த நிலங்கள் கோயிலுக்காக பணி செய்கிறாங்கள, கோயிலுக்கு உபயோகப்படுத்தும் மாதிரி பணி செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இனம் கண்டு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த நிலத்தை வந்து உபயோகப்படுத்துக்கணும், அது கோயில் சார்ந்த ஒரு விஷயங்கள்ல அவங்க இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அது அந்த காலகட்டத்தில் 63 அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வழக்கெல்லாம் இருந்திருக்கு. வழக்கு எதுவுமே இல்லைன்னு அவர் டீகோட் பண்ணுறாரு, அது கிடையாது. சரிங்களா? அந்த காலகட்டத்தில் கூட அதுக்கப்புறம் வந்து 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த கோர்ட்டின் அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிலங்களை வந்து டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஆக்டில் வந்து அரசு வழிகாட்டுதலின் பிரகாரம் அதை வந்து முடக்கி வைக்கிறாங்க. அந்த டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறப்ப வந்து இவங்க எந்த ஆய்வு ஏற்படுத்துனாங்க, இந்த ரயத்வாரி பட்டா வாங்கினவங்களுக்கு இவர்கள் எல்லாருமே கோயிலை இப்பயும் பண்ணுறாங்களா, இல்லை கோயிலுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தாங்களா, இல்லை வேற ஒரு விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துகிறாங்களா, இல்லை இந்த நிலம் மூலப்பத்திரத்தில் போய் எதன் அடிப்படையில் வந்தது அப்படின்னு எல்லாமே ஆய்வு பண்ணி அதுக்கான ஒரு அறிக்கை பயன்படுத்தி ஜியோ பாஸ் பண்ணி முறையாக தான் இவங்க வந்து அந்த பட்டாவை ரிலீஸ் பண்ணாங்களா? ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தி அமைச்சர்கள்ட்ட இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறது வேறங்க. இவங்க ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும், அரசு வழிகாட்டுதல் முறைப்படி வந்து இவங்க வந்து இந்த ரைத்வாராங்கிறது வந்து ஒரு உரிமை கிடையாதுங்க. அது ஒரு கருணை அடிப்படையில் கொடுக்கறது. சிறு இனங்கள் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் வந்து பண்ணுறது தான் இது வந்து இந்த பட்டா கொடுக்கப்படுது. இதில் வந்து பிரிவு ரைத்வாரி பட்டா 1963 8-9 ஒரு விஷயத்த சொல்லுது, யாராருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. 10 வந்து கண்டிப்பா இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரிவு 10 கீழே வந்து இவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரைத்வாரி பட்டா இருக்கிற எல்லாத்துக்குமே திரும்ப வந்து கண்டிப்பா இவர்களுக்கு சொந்தமாக்கணும் அப்படிங்கிற சட்டம் கிடையாது. அது தேவைப்பட்டால் அதை ரத்து பண்ணலாங்கிறதா இருக்கு. அதுல கிளியரா அந்த செக்ஷன் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து எதையுமே பார்க்காம கண்ணை மூடிட்டு அந்த பட்டாவை ஃபுல்லாக நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம், அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், லோன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை, ஒரு ஓட்டு இடைத்தேர்தலுக்காக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? சரி, நீங்கள் பண்ணியிருக்கீங்க, மக்கள் அந்த மாதிரி கோரிக்கை வச்சாங்களா, அந்த இடத்த வந்து நம்ம எதுவுமே பயன்படுத்த முடியல, ஒரு லோன் வாங்க முடியல, எதுவுமே வங்கியில் கடன் வாங்க முடியல, அது மாதிரி வச்சாங்கன்னு சொல்கிறாரு. அதில் வந்து ஒரு வரி சொல்கிறாரு, இனாம் ஒழிப்பு சட்டத்தின் வழியே பட்டா வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. அது என்னது? அதான் இனாம் ஒழிப்புங்கிறது வந்து இனாம் ஒழிப்பு எஸ்டேட் ஒழிப்புங்கிற ஒரு சட்டம் 1963 வந்து அது வந்து பண்ணுறாங்க. அந்த இனாம் ஒழிப்பு எஸ்டேட் ஒழிப்பு சட்டத்தின் கீழே தான் ரைத்வாரி பட்டா கொடுக்கப்படுது செட்டில்மெண்ட் தாசில்தாரை வச்சு. அதுக்காகத்தான் இது வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பட்டா. இந்த பட்டாவும் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தான் வந்து நம்ம அந்த பட்டா வந்து அவங்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாம், பட் டிரான்சாக்ஷன் கூடாதுங்கிறது அதுலேயே இருக்கு. ஆனால் இதுக்கு இவங்க அதை ஆய்வு பண்ணி இந்த நிலங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர் 471 15 கிராமங்கள்ல 4 கோயில்களுக்கு உட்பட்ட சொத்து. இதை வந்து இவங்க இந்த ரைத்வாரி பட்டா எதன் அடிப்படையில் 1963 கொடுத்தாங்கன்னு வந்து இவங்க தெளிவுபடுத்துறாங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் பெற்ற எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதற்காக பயன்படுத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துறாங்களா? அரசு இதற்கான ஜியோ போட்டுச்சா? அந்த சட்ட நடைமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? எதுவுமே பண்ணாம நீங்கள் வந்து அந்த ரைத்வாரி பட்டாவை நீங்க வந்து இன்னைக்கு நடைமுறை பட்டாவா கொண்டு வர்றது சட்ட சிக்கலை உருவாக்கும்.
அது நீதிமன்றத்தில் இருக்கனால நீதிமன்ற தீர்ப்பு கண்டிப்பாக நயினா நாகேந்திரன் சொல்ற மாதிரி இது வந்து அவங்க வந்து பயன்படுத்தலாம், அதாவது பயிர் வைக்கலாம், அவ்வளவுதான். சொந்தம் கொண்டாட முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது, டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இது எப்பவுமே கோயில் நிலத்துக்கு சொந்தம். நீங்க சொன்ன மாதிரி இந்த கோயில் யாரு சேவை செய்யறாங்களோ அவங்க அந்த இடத்த எடுத்து பயிரிடலாம். அந்த பயிரில் வந்து கோயிலுக்கு தரணுமா? இல்ல அது அங்க சேவை செய்தவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, அது நடைமுறையில் அப்படியே வந்துடுச்சுன்னு. ஒருவர் விற்க முடியாது, அதை வைத்து கடன் வாங்க முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடைமுறையில் இருக்கு. அப்படிங்கிறப்ப மக்களுக்கு கொடுக்கறதை யாரும் தடுக்க போறது இல்லைங்க. எங்கள் தலைவர் சொல்றாரு, தலைவர் வந்து தடுக்கிறதுக்கான விஷயங்களை சொல்லலை. பட் இதை ஃபர்ஸ்ட் நீ கோயில் நிலமா இல்லை தனியார் நிலமா, அதுவே என்ன ஊர்ஜிதமாகல அப்படிங்கிறத நீ டீகோட் பண்ணியிருக்கணும்ல. நீ அப்படி ஒரு ஜியோ போட்டிருந்தேன்னா இது வந்து ரியல் எஸ்டேட் ஒழிப்பு சட்டம், அதுதான், அதுக்கு தான் ரைட் பட்டா கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நீ அதை வந்து சரியாக ஜியோ போட்டு அது நடைமுறையை டீகோட் பண்ணி தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். எந்த வழிமுறையும் பின்பற்றாமல் நேரடியாக இந்த பட்டாவை வந்து மாற்றுவது என்பது அவங்க பாலிசியில் சொன்னால் கிளியர் பண்ணி விடுறதுங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. இவ்வளவு அந்த மேடையில் அவர் சொன்னது இவ்வளோ அவசரமாக செய்கிறது வந்து இடைத்தேர்தலுக்காக தான். தேர்தலுக்காக புதுசாக வந்திருக்காரு விஜயபாஸ்கர், அவருக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்திற்காக. இதே போல் பார்த்தீங்கன்னா நிறையா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வப்பு வந்து ஒரு நோட்டீஸ் போட்டுரும், இந்த மாதிரி உங்கள் நிலத்தை வந்து பதியக்கூடாதுன்னு திடீர்னு நோட்டீஸ் வரும். ஆனால் பதிய மாட்டாங்க. அதையெல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்காங்களா? அது மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னா, இப்போ கரூர்லேயே சார் ஒரு கேள்வி எழுது. அந்த பிரச்சாரத்துக்கு வந்தார் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேடையில் இருந்து பேசுகிறாரு. கரூருக்காக சிறைக்கு போயிட்டு வந்தவர் மதியழகன். ஆமாம். இப்போ அதில் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தால் மதியழகனுக்கு வாய்ப்பு இருக்குமா, விஜயபாஸ்கருக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது, இந்த இடைத்தேர்தலே அறிவிக்கக்கூடாதுன்னு வேற ஒரு சில தொகுதியில் சொல்லிட்டாங்க. இடைக்கால தடை வந்துருச்சு. அது சரியான விஷயம்தான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் இன்னும் வந்து மேக்ஸிமம் சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் போவாங்க தேவைப்பட்டால். ஏன்னா அவசரமாக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வேகமாக வந்து நடைமுறை பண்ணி நீங்கள் வந்து மெஜாரிட்டி பெறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத செய்கிறப்ப சட்டம் வந்து சும்மா இருக்காதுல்ல. சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செய்யல. அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சொல்லலாம் தொகுதிகள் வந்து காலியாகவே இருக்க முடியாது. அதெல்லாம் கிடையாதுங்க. தேவைப்பட்டால் தொகுதிகள் வந்து காலியாக வைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையை இவங்களாக உருவாக்கிட்டாங்க. தாவக தான் உருவாக்கிச்சு, மக்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு. ஒரு எம்எல்ஏ ஒரு அவர்களுக்காக இருந்த ஒரு எம்எல்ஏ வந்து இழக்க வச்சிருக்கு. தேதி அறிவிக்கக்கூடாதுன்னு சொன்னதில் கரூர் ஒன்று. ஆனால் இவங்க தான் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணி கொண்டு போய் அங்கே கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. கட்சியில் அவங்க இன்னமும் சொல்கிறது, நிர்மல்குமார்லேருந்து எல்லாரும் சொல்கிறது வந்து தானாக வரவங்களை வந்து நீங்கள் எப்படி குதிரை பேரன்னு சொல்லி. ஏன் விஜயபாஸ்கரே சொன்னார், எங்களை அணுகினார்கள்னு அந்த மீட்டிங்கில், கரூர் மீட்டிங்கில் சொல்லிட்டாரு. வைகோ ஒன்று சொன்னார், விஜயபாஸ்கர் தான் சொன்னார் தாவைக்காவிலேருந்து எங்களை அணுகுனாங்கன்னு சொல்லிட்டாரு. நல்லா பாருங்கள். அப்புறம் எப்படி தானாக வந்து சேருவாங்க அணுகாமல்? மறுநாள் வேறு மாதிரி கொடுத்தாரு. என்ன சொல்கிறாரு? நாங்கள் தான் போனோம். அது மாற்றி சொல்லுவாங்க. உண்மை வந்து உணர்ச்சி வசத்தால் வர்றது உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரூர் மக்கள் உண்மையிலே சிந்திக்கணும். இவரெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏவா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு கோலை நிறுவனம்னு அவங்களாம் வந்து இவரை எம்எல்ஏ வாக்குனாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்தார், என் மேலே ஃபோட்டோ போட சொன்னேன், தோள் மேலே கையை போட்டு என்னை ஃபோட்டோ எடுத்துட்டார், என்னோடய வாழ்நாள் லட்சியமே நிறைவேறின மாதிரி இருக்குது அப்படின்னாரு. மக்களை எவ்வளவு முட்டாளாக்குறாரு பாருங்க. இல்ல, மக்கள் ஆதரவு இருக்குங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நடிகர் இருக்குது அது விடல. மாமா பேத்தி கேட்டு என்ன தாத்தா விஜய் மாமா கட்சிக்கு வந்துட்டியா, இப்போதான் நல்லது அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ ரோட்டில் போயிட்டு இருந்தா என்ன மாமா வந்துட்டியா, இப்போதான் வந்தியா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஏன் லேட்டாக வந்தோங்கிற மாதிரி அவர் சிந்திக்கிறாரு. அவர் என்னென்னா பேசினார் தேர்தலுக்கு முன்னாடின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது அவரோட மனச்சாட்சிக்கே விட்டுறணும் நம்ம. அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இங்கே வந்துட்டார். மக்கள் வந்து இவரோட லட்சியமாக வந்து மக்களுக்கு என்ன செய்வார், மக்களுக்கு கரூரை வந்து நான் வந்து மேம்படுத்த போகிறேன், விஜயங்கிற ஒரு முதலமைச்சரை வச்சு நான் வந்து
பல்வேறு நலத்திட்டங்களை இங்கே கொண்டு வந்து தமிழகத்திலேயே இப்போ ஒரு அளவுக்கு டாலர் சிட்டிமாங்க, அந்த அளவுக்கான ஒரு உயர்வை ஏற்படுத்துறதுக்கு பல கோல்கள் செட்டு வச்சிருக்கேன். இந்த நிலம் மக்களுக்கு கொடுத்தது மக்களுக்காக தானே பேசினார் அவர். இல்லை அது பேசினாருங்க, ஆனால் பட் அவரோட லட்சியம் என்ன இருந்துங்க, விஜயோட போட்டோ எடுக்கிறது அவரோட லட்சியமா இருந்திருக்கு, வாழ்நாள் லட்சியமா. பாவம் மக்கள், ஏன்னா அவரோட லட்சியம் நிறைவேறிச்சு இன்னைக்கு. ஆனால் மக்கள் வந்து எதையுமே முறையாக பண்ணலையே. வேலைக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அது ஒரு முறையாக பண்ணலை. இந்த நிலங்கள் கொடுத்தது பாருங்கள், எல்லாத்தையுமே கோர்ட்டில் போய் சர்ச்சையாக்கி விட்டுறாரு. ஏன்னா தெளிவான ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அமைச்சர்கள்லாம் டேபிளில் உட்காந்துருக்காங்க, கேடர்ஸ் வருவாங்க பார்ப்பாங்க, கூட்டம் வருவாங்க, யாரெல்லாம் வர்றாங்களோ பார்ப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஃபைலை கொண்டு வந்துடுறாங்க, ஃபைல் பார்க்க தெரியாது அவங்களுக்கு. ஃபைலை எப்படி தான் பார்க்குறது, இவங்க முன்னாடி என்ன பண்ணுறதுன்ட்டு ஃபைலே பார்க்காம வர்ற கேடர்ஸை பார்க்குறது, அவங்கள பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. இதுவரையும் யாருக்கும் ஃபைல் பார்க்க தெரியும். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் பார்த்து தானே ஆகணும். அது வரையும் கற்றுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் ஏதோ பயிற்சியெலாம் நிறையா கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சு கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடியே இவர் ரமேஷ், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் பால் குடி மறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் தலைவர் அமைச்சர். ஏன்னா அவரை வந்து அவரெல்லாம் வந்து அவருக்கு தெரியுமான்னு தெரியல அப்படின்பாரு. அவரை போய் படிக்க சொல்லணும். அவர் அமைச்சர் ஆகிட்டார்ல, அவரை போய் கரூர் மேட்டராக இருக்கட்டும், பழனி விஷயமா இருக்கட்டும், இதில் ரெவென்யூவில் போய் ஃபுல் டாக்குமெண்ட்டை எடுத்து படிச்சுட்டு எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க, எவ்வளோ சட்ட போராட்டம் நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எப்படி இந்த அறநிலைத்துறைக்கு வந்துச்சு பழனி கோயிலிருந்து அப்படிங்கிற வரலாறுலாம் படிச்சுட்டு அப்புறம் வந்து பேசணும். நேற்று பெய்ந்த மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான், அவர் வந்து தலைவரை வந்து அவர் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தேசிய கட்சியோட தலைவர் இன்றைக்கி பாரத நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமரின் கீழே இருக்கிறவர் அவர் பேசுகிறாரு. இந்த ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் தருது, திருச்சபையாக நடக்குது அப்படின்லாம் பேசுகிறாரு ஹெச்ராஜா. ஹெச்ராஜாவும் இப்போ எப்படி இருக்காரு? அவர் இப்போ நல்லா குணமாயிட்டார், நல்லா தெளிவாக பேட்டிலாம் கொடுத்துட்ருக்காரு. இப்போ இந்த மாதிரி கோயில் விவகாரத்துலலாம் நான் இறங்கி அடிப்பார் காணுமே, ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா ஆரோக்கியமான விவாதத்தை ஆரம்பிச்சிருப்பார், நேற்றுலேருந்து பேசியிருப்பார். தொடர்ந்து அவர் நல்லா ஆக்டிவாக பண்ணிட்டு தான் இருக்காருங்க. அதே போல் அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், சட்டசபையை திருச்சபையாக மாற்றினதாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறதில் முக்கியமான ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க கிறிஸ்துவராக தான் இருக்காங்க. ஜோசப் விஜயில் ஆரம்பித்து, மரியா வில்சல் ஆரம்பித்து, ஆதவ அர்ஜுனால் ஆரம்பித்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜேசிடி பிரபாகரனாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான துறைகள் எல்லாமே அவர்கள் சார்ந்ததாக வச்சுருப்பாங்க. அதே போல் வந்து நீரபோட் வந்து இன்றைக்கி முக்கியமான துறை செயலாளர்களாக இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 8 துறைகளுக்கு வந்து பூரா கிறிஸ்தவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அதே இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னையில் இன்றைக்கி எடுத்துக்கங்க, அமல்ராஜ் ஆல்ரெடி இதில் இருந்தவர், தாமரத்தில் இருந்து அப்புறம் தான் குறை ஏடிஜிபியாக இது பண்ணாங்க. இப்போ சென்னை சிட்டிக்கு வந்து அவரை கொண்டு வராங்க. இது எல்லாமே இதை போல் பல துறைகளில் அவர்கள் வந்து கோல் வச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. மதவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதசார்பற்ற பிஜேபி சொல்கிறோம், மதவாதத்தை தூக்கி பிடிப்பது தாவைக்கு தான். இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் என்றால் ஒரு பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு போக போக தெரியும். ஏன்னா அவர்களுக்கு எங்கேருந்து உத்தரவு வருதுன்னா, வாட்டிக்கான்லேருந்து உத்தரவு வருது. இப்படி சொல்கிறீங்க, மத சார்பற்ற ஆட்சின்னு அவர் தானே சொல்கிறாரு. அதுதான், வாட்டிக்கான்லேருந்து உத்தரவு வந்து லைலா காலேஜிலேருந்து ஆக்டிவேட் ஆகி தலைமைச் செயலகத்தில் செயல்முறைப்படுத்தப்படுது ஜோசப் விசையா. அப்படிங்கிறப்ப இந்த ஆட்சி கிறிஸ்துவருக்கான ஆட்சி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வந்த சில நாட்களிலேயே பாருங்கள், திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்ற விட மாட்டோம்னு அவங்களா வாலண்டியராக சொல்கிறாங்க. கோயில் நிலங்களில் பிரச்சனைகள், இந்த மாதிரி தொடர்ந்து இந்துக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தராமல். ஆனால் அவர் வந்து திருச்செந்தூர் போனார், முதல்வர் மூகாம்பிகை போனார். அதெல்லாம் ஒரு முகமூடியை போட்டுட்டு
ஏன் ராஜ்மோகன் ஒரு பள்ளி விழாவில் பேசுறாருங்க, கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி பேசுகிறார். அது என்ன நம்ம சொல்ல வேண்டாம், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதே மேடையில் இந்துக்கள் சமுதாயம் சார்ந்த விஷயத்தை புறந்தள்ளிவிடுறார். இது எந்த விதமான போக்கு? அது இதை போல் தொடர்ந்து அவங்க இந்து விரோதமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது தமிழகத்துக்கான ஆட்சி கிடையாது, வாட்டிக்கானில் இருந்து நடக்கிற ஆட்சி. இது அப்படித்தான் நடக்கும். இது ஹச்ராஜாஜி சொன்ன மாதிரி இது தொடர்ந்தால் இதை போல நிலங்களும் இந்து நிலங்களும் அபகரிக்கும் போது மிகப்பெரிய ஒரு மதக்கலத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி இது. ஏன்னா இந்துக்கள் தொடர்ந்து பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதிமுகவில் வந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் இதுதான் திராவிட கொள்கைகளை வச்சிருக்கிற ஆட்சி, அதாவது சாதி சமயம் இல்லாத மதம் இல்லாத எல்லாத்தையும் சமமாக சமூக நீதியான ஆட்சின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் கொஞ்ச நாளில் மாறிடுவாங்க, எல்லாமே மாறிடுவாங்க சுயநலத்திற்காக. அங்கே போய் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தானே இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அங்கே போய் பழகிறப்ப பார்க்குறப்ப நல்லா இருக்குது. ஏங்க அவங்க எதை தேடி போனாங்களோ அது கிடச்சிருச்சு, அதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. அதுதானே உண்மை. எல்லாத்தையும் சமமாக தான் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே சமமாக வச்சுருக்காங்க? பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி அந்த மாதிரி எல்லாருமே சமமாக வச்சுருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு போட்டேன், இங்கெல்லாம் பூராமே யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம். யாரையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நம்ம சொல்ல, நம்ம சமமாக பார்க்குறோம். மதம் சார்பற்ற கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திகழுதுன்னா அது பிஜேபி தான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.